ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்நாள் முழுசும் ஒரு இருண்ட சின்ன சிறைச்சாலையில கழிச்சிருக்கீங்க. ம். நீங்க பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சது அந்த 4 செவுரு மட்டும்தான். உங்களுக்கு சொந்தமா எந்த முடிவையும் நீங்க எடுத்ததே இல்ல. அது ஒரு பயங்கரமான நிலைமை. ஆமா, ரொம்ப கொடுமை. இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த சிறையோட கதவுகள் திறக்கப்படுது. ஒரு மாபெரும் சக்தி உங்களை வெளியே கூப்பிடுது. நீங்க வெளியே வரீங்க. பல வருஷங்களுக்கு பிறகு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீங்க. முறையா திறந்த வானத்தை பாக்குறீங்க. கரெக்ட். அப்போ நீங்க இப்போ முழுமையா சுதந்திரமாகிட்டீங்க இல்லையா? இனி எல்லாம் சுபமே தான் நாம நினைப்போம். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. அதான் இங்கதான் மனித மனதோட ஒரு விசித்திரமான உளவியல் விளையாட்டு தொடங்குது. உடல் ரீதியா நீங்க வெளியே வந்திருந்தாலும் உங்க மனம் இன்னும் அந்த இருண்ட அறைக்குள்ளேயே தான் அடைபட்டு கிடக்கு. நிதர்சனமான உண்மை. அந்த பரந்த வெளியில கூட நீங்க ஒரு மூலையில சுருண்டுதான் தூங்குவீங்க. ஏன்னா இரும்புச் சங்கிலிகளை உடைக்கிறது ஈஸி. ஆனா பல தலைமுறைகளா நம்ம மனசுக்குள்ள ஊறிப்போன அந்த அடிமை மனோபாவத்தை உடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிச்சயமா. சுதந்திரம் கிடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடும் நாம நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை. இந்த சிறைச்சாலை உதாரணம் ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லைங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் இப்படிதான் ஒரு மனச்சிறையில மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, அவங்க அதிலிருந்து எப்படி மீண்டாங்க, விடுதலைக்கு பிறகு மனித மனம் எப்படி தடுமாறுச்சுன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல அதை பத்தி தான் பேச போறோம். நம்மிடம் உள்ள சில வரலாற்று மற்றும் ஆன்மீக குறிப்புகளை வச்சுக்கிட்டு இதை அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மூல ஆதாரம் பழமையான ஆன்மீக வேதங்கள்ல ஒன்னான குரானோட ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதுல அத்தியாயம் 2ல வர்ற சில குறிப்புகள். அதாவது எஜிப்ட்ல பல தலைமுறைகளா அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்களை பத்தின குறிப்புகள். கரெக்ட். ஃபிரௌன், அதாவது ஃபாரோ மன்னன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொடுங்கோலன் கிட்ட இருந்து அவங்க எப்படி ஒரு மாபெரும் அற்புதத்தின் மூலம் மீட்கப்பட்டாங்கன்னு இந்த பதிவு பேசுது. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு மீட்பு படலம் மட்டும் கிடையாது. ஆமா, விடுதலையை அடையிறத விட அந்த விடுதலைய மனித மனம் எப்படி கையாளுதுங்கிறது தான் இதுல மைய கருத்து. தங்களை காப்பாத்தின மாபெரும் சக்திய அவங்க எப்படி சந்தேகிச்சாங்க, திரும்ப திரும்ப எப்படி தவறுகள் செஞ்சாங்கன்னு இந்த தரவுகள் ரொம்ப விரிவா பேசுது. அதனால இத நாம ஒரு மத போதனையா பார்க்க போறதில்ல. இந்த மூல ஆதாரம் மனித உளவியலை பத்தி என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்க போறோம். சுதந்திரங்கிற சுமைய மனிதர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு அலசுறது தான் நம்ம நோக்கம். இத கேட்கறவங்க கிட்ட நான் ஆரம்பத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து நீங்க மீண்டும் வந்த பிறகு மீண்டும் எப்படி பழைய தவறுகளுக்கே உங்க மனம் திரும்புதுன்னு நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? அந்த புதிய சுதந்திரத்தோட பயம் காரணமா கூட அப்படி நடக்கலாம். ஆமா, அப்படி நடந்திருந்தா இந்த விவாதம் கண்டிப்பா உங்களை பத்தி தான். சரி, ஆரம்பத்துல இருந்து தொடங்குவோம். அந்த மக்கள் எகிப்துல சந்திச்ச கொடுங்கோன்மையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மூலக்குறிப்புகள் ஆரம்பமா பாத்தீங்கன்னா ஃபிரௌனோட ஆட்சி ஒரு தப்பிக்கவே முடியாத கொடிய சர்வாதிகாரமா இருந்திருக்கு. அவன் செஞ்ச மிக கொடூரமான ஒரு செயலை இந்த வேதம் பதிவு செய்யுது. அதாவது ஆண் குழந்தைகளை கொல்றது. கரெக்ட். அந்த சமூகத்துல பிறக்கிற ஆண் குழந்தைங்களெல்லாம் கொன்னுடுறது, பெண் குழந்தைங்களை மட்டும் உசுரோட விட்டு வைக்கிறது, இது அந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட மாபெரும் சோதனைன்னு இந்த பதிவு சொல்லுது. இது ஒரு அதிபயங்கரமான உளவியல் போர்னு தான் சொல்லணும். அது எப்படி? ஏன்னா இது வெறும் கொலை மட்டும் இல்லையே. நிச்சயமா இல்ல. ஒரு சமூகத்தோட ஆண் குழந்தைங்களை மட்டும் தொடர்ந்து கொல்றதுங்கிறது அந்த சமூகத்தோட எதிர்காலத்தையே வேற இருக்கிற ஒரு தந்திரம். ஓ, அவங்களோட தற்காப்பு திறனை அழிக்கிறதுக்காகவா? ஆமா, இது பல தலைமுறைகளா நடக்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும்போதே பிறக்க போறது ஆண் குழந்தையா இருந்தா அது கொல்லப்படுங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த 10 மாசமும் ஒரு நரகமா தான் இருக்கும். அந்த பயம் அந்த சமூகத்தோட மரபணுவிலேயே ஊறி போயிடும். தங்களை எதிர்த்து கேட்க, தங்களை காப்பாற்ற இனி யாருமே இல்லைங்கிற ஒரு கையேறு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நிரந்தரமா இந்த அடிமைத்தனத்துல உழல வேண்டியதுதான்னு அவங்க மனசு பழகிடும். அதுதான். இது வெறும் உடல் ரீதியான ஒடுக்குமுறை கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தோட ஆன்மாவையும் சிதைக்கிற செயல். நீங்க சொல்றது கேட்கும்போது எந்த அளவுக்கு அந்த மக்கள் மனதளவுல உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு புரியுது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலையில இருந்துதான் அவங்கள அந்த மாபெரும் சக்தி காப்பாத்துது. ஆமா, கடல் பிளக்கப்பட்டு அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அதான், அவங்கள துரத்தி வந்த ஃபிரௌனும் அவனது படைகளும் கடல்ல மூழ்கடிக்கப்படுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது. என்ன கேள்வி? இந்த மூலாதாரம் மிக தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. அதாவது, நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார கடல்ல மூழ்கடிச்சோம்னு அது சொல்லுது. இதை ஏன் அப்படி செய்யணும்? அதாவது அவங்க கண் முன்னாடியே ஏன் எதிரிகளை அழிக்கணும்னு கேக்குறீங்க? ஆமா,
அவங்களை காப்பாத்தின அந்த சக்தி நினைச்சிருந்தா எதிரிகளை எங்கோ ஒரு இடத்துல இவங்களுக்கு தெரியாமலே சாதாரணமா அழிச்சிருக்கலாமே. இது ஏதோ நீங்களும் தப்பு பண்ணா உங்களுக்கும் இதுதான் கதைன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவா? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. ஆனா இதுக்கான விடை அந்த மக்களோட உளவியல்ல தான் இருக்கு. அது என்ன உளவியல்? உளவியல்ல ஒரு குறிப்பிட்ட மனநிலைய வர்ணிப்பாங்க. அதாவது ஒருவரை தொடர்ந்து ஒரு துன்பத்துல வச்சிருந்தா ஒரு கட்டத்துல அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடைச்சாலும் அது அவங்க மனம் நம்ப மறுக்கும். அந்த துன்பமே தங்கள் வீதினா அவங்க பழகிடுவாங்கன்னு சொல்றீங்க? கரெக்ட். அதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களோட மனநிலையும் அப்படிதான் இருந்துச்சு. ஓ, பல தலைமுறைகளா அவங்கள ஆண்டு வந்த ஃபிர்அவுன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளா தெரிஞ்சிருப்பான். ஆமா, தோற்கடிக்க முடியாத, அசைக்க முடியாத தெய்வங்களை போல தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க வெறும் தப்பிச்சு மட்டும் போயிருந்தா என்றாவது ஒரு நாள் அந்த படைகள் நம்மள தேடி வந்துருமோங்கிற பயம் அவங்கள வாழ்நாள் முழுசும் துரத்திருக்கும். எந்த நிழல பார்த்தாலும் ஃபிரவுன் வர்றான்னு அலறியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த பயத்தோட ஆணி வேற பிடுங்கி எறிய வேண்டியிருந்தது. தங்களை ஒடுக்குனவங்க சாதாரண மனுஷங்க தான். இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி அவங்களும் வெறும் தூசுதான்னு அந்த மக்கள் நேர்ல பார்க்க வேண்டியிருந்தது. ஆமா, அது உளவியல் ரீதியா ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அது அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மன நிம்மதி, ஒரு க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம். பல தலைமுறைகளா அவங்க மனசுல உருவாக்கப்பட்டிருந்த அந்த அசைக்க முடியாத அரக்கன்கிற பிம்பத்தை முழுமையா உடைக்க அந்த அழிவு அவங்க கண்முன்னே நிகழ வேண்டியிருந்தது. அப்போதான் அவங்க உண்மையாவே தங்களை சுதந்திரமானவங்கன்னு உணர முடியும். இப்போ எனக்கு தெளிவா புரியுது. எதிரிகள் அழிவதை பார்க்கறது பழிவாங்கிற உணர்வுக்காக இல்ல, அது அந்த மக்களோட அடிமை மன விலங்க உடைப்பதற்கான ஒரு சிகிச்சை. ரொம்ப சரியான வார்த்தை, ஒரு உளவியல் சிகிச்சை. சரி, இப்போ உடல் ரீதியான அடிமைத்தனம் முடிவுக்கு வந்துருச்சு. எதிரிகளும் கண்முன்னே அழிஞ்சிட்டாங்க. சுதந்திர காற்ற சுவாசிக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே மனதளவுல சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்களா? அதான் அடுத்து நடக்கிற நிகழ்வு பாத்தீங்கன்னா மனித மனதோட விசித்திரத்தை ரொம்ப அப்பட்டமா காட்டுது. சுதந்திரம் கிடைச்ச சில நாட்கள்லயே நடக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் வீழ்ச்சிய இந்த பதிவு நமக்கு காட்டுது. அந்த நிகழ்வுக்கு வருவோம். அவங்களோட தலைவர் மூசா அந்த மக்களுக்கான வேதத்தையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் பெறறதுக்காக ஒரு மலைக்கு செல்றாரு. 40 இரவுகள் அவர் அங்கே தங்கி இருக்கணுங்கிறது வாக்குறுதி. ஆனா அவர் இல்லாத அந்த குறுகிய காலத்துல அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்றாங்க. ஒரு காளை கன்றை உருவமா செஞ்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவங்க தங்கள் கைகளாலேயே ஒரு காளைக்கன்றோட உருவத்தை உருவாக்கி அதையே தெய்வமா வழிபட தொடங்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பலருக்கும் இதே ஆச்சரியம் வரத்தான் செய்யும். தங்களை ஒரு மாபெரும் அற்புதம் மூலம் காப்பாத்துனது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்முன்னே கடலை பிளந்து காட்டின ஒரு எல்லையற்ற சக்தியை விட்டுட்டு உடனே ஏன் ஒரு மிருகத்தோட உருவத்தை, அதுவும் ஒரு காளைக்கன்றை வழிபட தொடங்கணும்? இது எப்படின்னா, பல வருஷங்களா ஒரு கொடிய சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா அந்த சுதந்திரத்தை எப்படி கையாள்வதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த திறந்த வெளியில நிக்கிறது அவனுக்கு பெரும் பயத்தை தருது. கரெக்ட். அதனால ஏதோ ஒரு தப்பு செஞ்சு மீண்டும் அந்த பழைய சிறைச்சாலைக்கே போக அவன் நினைப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இது. நீங்க சொல்ற அந்த சிறைச்சாலை ஒப்பீடு இங்க மிக கச்சிதமா பொருந்தது. அந்த 40 நாட்கள் மூசா இல்லாதது அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு. இத புரிஞ்சுக்க நாம அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்க்கணும். அவங்க எகிப்துல பல 100 வருஷங்களா வாழ்ந்தவங்க. எகிப்திய கலாச்சாரத்துல உருவ வழிபாடு ரொம்ப சகஜமாச்சு. ஆமா, குறிப்பா பசு, காளை போன்ற விலங்குகளை கடவுளா வழிபடுற வழக்கம் அங்க ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. அவங்க உடலால் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவங்களோட மனம் அந்த எகிப்திய கலாச்சாரத்தோட தாக்கத்திலிருந்து இன்னும் வெளியே வரல. அதான் உண்மை. ஒரு அருவமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தியை நம்புறது மனித மனதிற்கு எப்போதுமே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அதிலும் பல தலைமுறைகளா பழக்கப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு ஒரு புதிய சுதந்திரமான வாழ்க்கையை வாழணுங்கிறது அவங்களுக்கு பெரும் பயத்தை கொடுத்திருக்கும். அதாவது எல்லையற்ற சுதந்திரங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப அச்சுறுத்தலாவும் இருக்கும். முற்றிலுமா உண்மை. அவங்களுக்கு தொடக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய, தாங்கள் நினைக்கும் போது பூஜை செய்யக்கூடிய ஒரு உருவம் தேவைப்பட்டிருக்கு. ஒரு மாபெரும் சக்தியை விட தங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பொம்மை அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு. இது வெறும் வழிபாட்டு முறை சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இது சுதந்திரத்தோட பொறுப்பை சுமக்க முடியாம மீண்டும் தங்களுக்கு பழக்கப்பட்ட பழைய அடிமைத்தனத்தோட அடையாளங்களுக்கே ஓடி ஒளியிற மனித மனதோட வெளிப்பாடு. எல்லையற்ற உண்மையின் முன் நிக்கிறத விட தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொய்ய அரவணைச்சிக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பா தோணிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. பழகிப்போன பொய்களைத்தான் நம்ம மனம் உடனே பற்றிக் கொள்ளுது. சரி, இந்த நிகழ்வுக்கு பிறகு மூசா திரும்பி வர்றார்.
அவருக்கு வேதம் வழங்கப்படுது, மக்கள் செஞ்ச மாபெரும் தவறு அவருக்கு தெரிய வருது. இப்போ இதற்கான பிராயச்சித்தத்தை இந்த மூல ஆதாரம் விவரிக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. பொதுமா தவறுக்கு வருந்துறதுனாலே மனதார கண்ணீர் சிந்தி மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறதான வழக்கம். ஆமா, பொதுமா அப்படிதான் எதிர்பார்ப்போம். ஆனா இங்க மூசா சொல்றாரு, நீங்க காளை கன்ற தெய்வமா எடுத்துக்கிட்டதால உங்களுக்கு நீங்களே தீங்கிழைச்சுக்கிட்டீங்க. நீங்க மனம் வருந்தி உங்க படைத்தவங்கிட்ட மீண்டு உங்களுள்ள வரம்பு மீறியவர்களை நீங்களே கொன்னுடுங்க அப்படின்னு. ரொம்ப கடுமையான ஒரு நிபந்தனை. அதுதான், அதன் பிறகே அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுதுன்னு அந்த வேதம் சொல்லுது. ஒரு நிமிஷம் வருங்க, இது ரொம்பவே முரண்பாடா இல்லையா? கண்டிப்பா, கேட்கறதுக்கு அப்படி தோணும். ஒரு சமூகத்தை திருத்த அந்த சமூகத்துல உள்ளவங்களையே கொல்ல சொல்றதுங்கிறது எவ்வளவு கடுமையான நிபந்தனை. இத ஒரு நவீன மனித மனம் எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க கேட்கறது இன்றைய நவீன பார்வையில மிக முக்கியமான கேள்வி. இது கேட்பதற்கு கொடூரமா தோன்றலாம். மன்னிப்புக்கு ஏன் இவ்ளோ பெரிய விலை கொடுக்கணும்? ஆனா பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தோட சமூக அமைப்பு அப்புறம் அந்த செயலோட வீரியம் ஆகியவற்றை வச்சு பார்க்கும்போது இதோட உளவியல் பின்னணி வேறா இருக்கு. இப்படி கொஞ்சம் விளக்குங்களேன். நாம மன்னிப்புங்கிறத ஒரு மேலோட்டமான வருத்தம் தெரிவிக்கிறதோட முடிச்சுக்கிறோம். ஆனா அந்த மக்கள் செஞ்ச தவறு ஒரு சாதாரண சட்ட மீறல் கிடையாது. ஒரு முழு சமூகமும் தங்களோட அடிப்படை நம்பிக்கையை உதிரி தள்ளிட்டாங்க. ஆமா, தங்கள கொடிய மரணத்திலிருந்து காப்பாத்தின உண்மைய சில நாட்கள்லயே உதிரி தள்ளிட்டு ஒரு பொய்யான உருவத்திற்கு பின்னால செல்றதுங்கிறது அந்த சமூகத்தோட ஆன்மாவையே முற்றிலுமா அழிச்சிடும் ஒரு கொடிய நோய். இது தனிநபர்களோட பலவீனம் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தோட வீழ்ச்சிங்கிறீங்க. கரெக்ட். இத புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். ஒருத்தரோட உடம்புல ஒரு கொடிய நோய் பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நோய வெறும் மாத்திரைகளால குணப்படுத்த முடியாதுங்கிற நிலை வரும்போது நோயுற்ற அந்த பகுதியை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்கிறது தான் ஒட்டுமொத்த உடலையும் காப்பாற்ற ஒரே வழி. ஓ, கேன்சர் கட்டி மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அது மிகுந்த வலியை தரும் அறுவை சிகிச்சை தான். ஆனா அது செய்யப்படாட்டி உடல் முழுசும் இறந்துரும். இந்த மூல ஆதாரம் இதையே ஒரு சமூக அளவிலான அறுவை சிகிச்சையா பாக்குது. தங்களை காப்பாத்தின ஒரு மாபெரும் உண்மைக்கு செய்யப்பட்ட அந்த துரோகம் சமூகத்தோட வேர்லே பரவிடுச்சு. ஆமா, அந்த சமூகத்தை எதிர்காலத்திற்கு தகுதியானவங்களா, பொறுப்புள்ள சுதந்திர மனிதர்களா மாற்றுவதற்கு ஒரு கடுமையான சுத்திகரிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த வரம்பு மீறியவர்களை நீக்குவது என்பது சமூகத்தோட உடல்ல பரவிய அந்த புற்றுநோயை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்கிறதுக்கு ஒப்பானது. வலிய தந்தாலும் அந்த சமூகத்தோட அடுத்த தலைமுறையை காப்பாற்ற அது அவசியமா இருந்துச்சுன்னு இந்த பதிவு காட்டுது. அந்த அதீத கடுமையான நடவடிக்கைக்கு பிறகுதான் அந்த சமூகத்திற்கு மீண்டும் கருணையும் மன்னிப்பும் கிடைக்குது. நோயோட தீவிரத்திற்கு ஏற்ப சிகிச்சையோட தீவிரமும் இருக்கணுங்கிற அடிப்படையை இது காட்டுது. இது ஒரு கடுமையான பார்வை என்றாலும் ஒரு தலைமுறையை சுத்திகரிக்கும் ஒரு சமூக அறுவை சிகிச்சைங்கிற கோணத்துல பார்க்கும்போது இதோட ஆழம் புரியுது. கண்டிப்பா. சரி, இவ்வளவு பெரிய விலை கொடுத்து இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையை அனுபவிச்ச பிறகு அந்த மக்கள் திருந்திட்டாங்களா? அவங்க மனம் அமைதி அடைஞ்சுதா? அதுதான் இல்ல. மனிதர்களோட சந்தேகமும் பிடிவாதமும் எந்த அளவுக்கு உச்சத்திற்கு செல்லும்னு அடுத்த நிகழ்வு நமக்கு காட்டுது. மனித இயல்போட மற்றொரு இருண்ட பக்கத்தை இங்க பாக்குறோம். ஆமா, அடுத்த நிகழ்வுல அந்த மக்கள் மூசா கிட்ட போய் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. நாங்க இறைவனை கண்கூடா காணும் வரை உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்பவே முடியல இல்லையா? ஆமா, கடல்ல நடந்த மாபெரும் அற்புதம், காளைத்தன்று நிகழ்வுல கிடைச்ச கடுமையான பாடம், ஒரு சமூக அறுவை சிகிச்சை, இது எல்லாத்துக்கும் பிறகு பிரபஞ்சத்தோட படைப்பாளன அந்த எல்லையற்ற சக்திய நேர்ல பார்க்கணும்னு கேக்குறாங்க. மனிதனோட அதீத தைரியமும் பிடிவாதமும் இதுல தெரியுது. இது ஏதோ கடையில பொருளை வாங்கிட்டு எதுலயும் திருப்தி அடையாம தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு வாடிக்கையாளரோட மனநிலை மாதிரி இல்ல. நல்ல ஒப்பீடு. இது அறிவை தேடுற ஒரு தேடல் கிடையாதுங்க. இது மனித மனதோட ஆழமான அகங்காரம். ஈகோ அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. என் கண்களால் பார்த்தால்தான் நான் எதையும் நம்புவேன், என் சின்ன அறிவுக்குள் அடங்கும் விஷயத்தைத்தான் நான் முழுமையா ஏத்துக்குவேங்கிற ஒரு விதமான ஆணவம் அது. எல்லையற்ற ஒரு சக்திய ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் தங்கள் கண்களோட எல்லைக்குள் சுருக்க நினைக்கிற ஒரு அபத்தமான முயற்சி. கரெக்ட். தங்களை சுற்றியுள்ள மலையிலையும் கடல்லையும் தாங்கள் அனுபவிச்ச விடுதலையிலையும் அந்த சக்தியோட அடையாளங்களை பார்க்க மறுத்துட்டு ஒரு ஸ்தூலமான வடிவத்தை தேடுறது மனித மனதோட மிகப்பெரிய பலவீனம்.
அந்த ஆணவத்துக்கான பதிலும் அவங்களுக்கு உடனே கிடைக்குது. ஆமா, ஒரு பெரும் சத்தம் அவங்கள பிடிச்சுக்குது. இந்த மூலப்பதிவின்படி பாத்தீங்கன்னா, அவங்க அப்படி பிடிவாதமா பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பெரும் சத்தம், அதாவது நிலநடுக்கம் போன்ற ஒரு அதிரடி அவங்கள புடிச்சுக்குது. அவங்க அனைவரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா சுவாரஸ்யம் அங்க முடியறதில்ல. அதான் அவங்க நன்றி செலுத்துவதற்காக அவங்க இறந்ததுக்கு பின்னரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுறாங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. மரணம்ங்கிற ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்ட அவங்க உயிர்ப்பிக்கப்படுறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு அதிருப்தி, இத்தனை சந்தேகம், இவ்வளோ தவறுகள் செஞ்ச அவங்கள அந்த மாபெரும் சக்தி அங்கேயே பாலைவனத்துல கைவிட்டிருக்கலாமே? கை விட்டிருக்கலாம், ஆனா அப்படி நடக்கல. அடுத்த நிகழ்வு எல்லாத்தையும் புரட்டி போடுது. பாலைவனத்துல தவிக்கிறவங்க மீது மேகங்களை நிழலிடச் செஞ்சும் மண்ணும் சல்வாங்கிற பரிசுத்தமான இருவகை உணவுகளை எந்த நிபந்தனையுமின்றி வானத்திலிருந்து இறக்கி வச்சு பாதுகாப்பதா இந்த பதிவு சொல்லுது. இங்கதான் கருணைங்கிற கான்செப்ட் வருது. இவ்வளவு துரோகங்கள் செஞ்ச ஒரு கூட்டத்துக்கு எதற்காக தொடர்ந்து இந்த நிழலும் சொர்க்கத்த உணவும் வழங்கப்படணும்? இதுதான் இந்த முழு பதிவோட மிக அற்புதமான ஆழமான புள்ளி. இத நாம கவனமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அவங்க கேட்டது நாங்க கடவுளை பார்க்கணுங்கிறது. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மரணமும் உடனடி மறுவாழ்வும். இது எதற்காக? உங்க எல்லை என்ன, நீங்க யாருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு முழுமையான ஈகோ மரணம், அதாவது ஈகோ டெத். அவங்க தங்களோட எல்லைய உணர்ந்துக்கிட்டாங்க. ஓ, அதன் பிறகு வர்ற அந்த மேக நிழலும் உணவும். அந்த மண்ணு சல்வாங்கிற தங்கு துடையற்ற உணவு பிரபஞ்சத்தின் அல்லது அந்த படைத்தவனோட கருணைய நமக்கு வேற ஒரு கோணத்துல காட்டுது. என்ன கோணம் அது? மனிதர்கள் தொடர்ந்து தவறுகள் செஞ்சாலும் தங்களுக்கு தாங்களே தீங்கிழிச்சுக்கிட்டாலும் அந்த மாபெரும் சக்தியோட கருணை மனிதர்களோட தகுதியை மட்டும் பொறுத்து அமைவதில்லைங்கிறத இது உணர்த்துது. இது ரொம்பவே ஆழமான சிந்தனை. தகுதியை மீறிய கருணை. ஆமா, அந்த பகுதியோட இறுதி வரிகள் இன்னும் ஆழமானவை. இந்த மூல ஆதாரம் மிக அழகா சொல்லுது, அவங்க நம்ம கொன்றும் தீங்கிழிச்சு விடல, தங்களுக்கு தாமே அவங்க தீங்கிழிச்சுக்கிட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன? நீங்க கடவுளை நம்பினாலும் நம்பாட்டியும் பார்த்தாதான் நம்புவேன்னு பிடிவாதம் பிடிச்சாலும் அந்த மாபெரும் உண்மைக்கு எந்த இழப்பும் கிடையாது. நீங்க செய்யற தவறுகளும் உங்க அகங்காரமும் உங்களைத்தான் பாதிக்குது. மனிதனோட தொடர்ச்சியான வீழ்ச்சிக்கும் இறைவனோட முடிவற்ற பராமரிப்புக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை இந்த மண்ணு சல்வா உணவு அழகா எடுத்துரைக்குது. கரெக்ட். அவங்க பிடிவாதமா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் அவங்க பசியோடும் வெயிலோடும் வாட விடப்படல. ஒரு தாய் தன் குழந்தை எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் அதை பசியோட விடமாட்டா இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது போன்ற ஒரு எல்லையற்ற கருணையத்தான் இது குறிக்குது. இந்த முழு பயணத்தை இப்போ நாம சற்று பின்னோக்கி பார்ப்போம். என்ன ஒரு அசாத்தியமான உளவியல் பயணம் இது! ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம். ஆரம்பத்துல நம்ம பேசின அந்த சிறைச்சாலை உதாரணத்தை நினைச்சு பாருங்க. அந்த மக்கள் பல தலைமுறை கஷ்டத்துல இருந்து ஒரு கொடிய சர்வாதிகாரத்திலிருந்து மீட்கப்படுறாங்க. கடல் பிழைக்கிறதுங்கிற ஒரு மாபெரும் அற்புதம் கண்முன்னே நடக்குது. எதிரி வீழ்வதை நேர்ல பாக்குறாங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்ச சில நாட்கள்லயே மீண்டும் ஒரு காளைக்கன்றை வணங்கி பழைய அடிமை புத்திக்கு, தங்களுக்கு வசதியான ஒரு பிம்பத்திற்கு திரும்புறாங்க. அதற்காக ஒரு மிக கடுமையான சமூக அறுவை சிகிச்சை போன்ற ஒரு பிராயச்சித்தத்தை எதிர்கொள்றாங்க. அதன் பிறகும் மனம் திருந்தாம, என் கண்ணால பார்த்தால்தான் நம்புவேன்கிற பிடிவாதத்தால ஒரு மரணத்தையும் மறுவாழ்வையும் சந்திக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகும் அவங்க மீது எந்த நிபந்தனையும் இன்றி மேக நிழலும் உணவும் வழங்கப்பட்டு பாதுகாக்கப்படுறாங்க. இது வெறும் ஒரு பழைய சமூகத்தோட வரலாறு மட்டும் இல்ல, இதுதான் மனித இயல்பு. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இன்னைக்கு வரைக்கும் மனித மனம் செயல்படும் விதமும் இதுதான். ஒரு நெருக்கடி வரும்போது நாம உதவி கேட்கிறோம். ஆமா, நெருக்கடி தீர்ந்த உடனே நாம யாரால காப்பாற்றப்பட்டோங்கிறத வசதியா மறந்துட்டு மீண்டும் நமக்கு பழகிய, நமக்கு புடிச்ச தவறான பாதைகளுக்கே திரும்புறோம். பொறுப்பான உண்மையான விடுதலையை விட நம்ம கண்முன்னே மினுமினுக்கிற போலியான விஷயங்களைத்தான் நாம பெரிதா நம்புறோம். அதத்தான் மனித மனம் பாதுகாப்பானதுன்னு நினைக்குது. இன்னைக்கு நாம அலசின இந்த மூல நூலோட குறிப்புகள் மனித மனதோட மிக விசித்திரமான வரைபடத்தை, அதிலும் குறிப்பா விடுதலைக்கு பிந்தைய அதோட தடுமாற்றங்களை மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டியிருக்கு. நிதர்சனமான உண்மைகளை ரொம்ப அழகா விவாதிச்சிருக்கோம். சரி, இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களை நோக்கி ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த விவாதத்தை முடிக்க விரும்புறேன். நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பேசின அந்த இருண்ட அறையை நினைவூட்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமோ விடுதலையோ கிடைச்ச பிறகு பொறுப்புகளை கண்டு பயந்து மீண்டும் பழைய சுவர்களுக்கே திரும்ப நினைச்சிருக்கீங்களா? மனித மனம் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை ஏத்துக்க ஏன் இவ்ளோ தடுமாறுதுன்னு யோசிங்க. எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்வில நாம அனுபவிச்சாலும் கண்ணால பார்த்தாதான் நம்புவேங்கிற அந்த பிடிவாதம் நம்ம மரபணுவிலே ஊறி போன ஒன்றா?
அந்த பண்டைய மக்கள் பாலைவனத்துல எல்லையற்ற உண்மைய புரிஞ்சுக்க முடியாம தங்களுக்கு வசதியான ஒரு காளை கன்றை தேடினது போல. உங்க வாழ்வில உங்களை சுற்றி உள்ள உண்மைகளை உணர மறுத்து நீங்க எந்த காளைக்கன்றை தேடிட்டு இருக்கீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலோடு உங்களை சந்திக்கிறோம்.